இதெல்லாம் நடக்கத்தான் நடக்கும். அது வீரம் முக்கியம். அஹிம்சை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு வீரம் முக்கியம். புத்தர் மாதிரி பரமேஸ்வரன் மௌனமாக உட்காண்டிருப்பார். ராம நாட்டும் பெரிய அர்ஜுன நாட்டும் பெரிய யோத்தாவாவும் கிளம்பிடுவார். எல்லாம் பரமேஸ்வரனே தான். சாந்தமாவும் இருப்பார், கோரணாவும் இருப்பார். அவருடைய தன்மை அது. நம கிருஷ்ண வீதாய தாவதே சத்வநாம் பதஜே நமஹ. கிருஷ்ண வீதாய் நாற்புறங்களையும் சேனைகளாலே வியாபிக்கப்பட்டு மகாவீரனாக மகாரதனாக இருப்பார். இப்படி அப்படியும் பார்த்தா ஒரே சேனை. இந்த சேனைகள் நாற்புறங்களையும் வியாபிச்சு இருப்பார். தாவதே, ஒரு சேனையில யுத்தம் பண்றவன் எவ்வளவு வேகமாக ஓடி வருவான் தன்னை அடிக்கிறதுக்கு. தாவதே, அடிக்க வருவார். கிருஷ்ண வீதாய தாவதே சத்வநாம் பதையே. அடுத்த வார்த்தை சத்வநாம் பதையே, சாதுக்களுக்கு பதி. சாதுக்களுக்கு பதியா இருக்கிறதுனாலேயே விநாசாகிச்ச துஷ்கிருதா. ஏன் இவ்வளவு கோபம், ஏன் சத்ருக்களை அடிக்க வரார் அப்படின்னா எவ்வளவு சாதுக்களை இவா கஷ்டப்படுத்துறான். எவ்வளவு தேவர்களையும் ரிஷிகளையும் கஷ்டப்படுத்தினா அந்தகாசுரன். இந்த தேவர்களும் ரிஷிகளும் போய் சரணாகதி பண்றா சுவாமிய. அதனால்தானே அந்தகாசுரனோட யுத்தம் பண்றார் பரமேஸ்வரன். அப்படி யுத்தம் பண்ணும்போதுதானே இந்த வர்ணனை எல்லாம். இது அவதாரத்துல, ஸ்ரீ ராமாவதாரத்துல பகவான் செய்கிறது போல சாட்சாத் ஈஸ்வரனுடைய சங்கல்ப மாத்திரத்தாலே ஒழிக்கக்கூடிய ஈஸ்வரனும் வீரம்ங்கிற ஒரு பெருமையை காட்டுறதுக்காக யுத்தம் பண்றதாக வர்ணிக்கிறது வேதம். தேவர்களாலும் யுத்தம் பண்றவர்கள் மகாவீரர்களாகத்தானே எல்லா தெய்வங்களையும் சொல்றது. வீரம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். ஆனால் தர்மியாத்தி யுத்தா சேயோன்யது க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. அதர்ம யுத்தம் கூடாது. தர்மத்தை பரிபாலிக்கணும், சாதுக்களை பரிபாலிக்கணும். அதுக்காக வேண்டி வீரமும் யுத்தமும் தேவைதான். சத்வநாம் பதயே நமஹா. சாதுக்களுக்கெல்லாம் பதியாக இருக்கிறவர். இதோட ஒரு அனுவாக்கம் பூர்த்தியாரு. அதுக்கு அடுத்த அனுவாக்கம் நம சகமானாய நிவ்யாதின ஆவ்யாதினி நாம் பதயே நமஹா. நம சகமானாயே, ரொம்ப சகிச்சுக்கிறவர். கோபமே வராதான் அவருக்கு. ரொம்ப சகிச்சுப்பார். என்ன அடிச்சாலும் பொறுமையா இருப்பார், திட்டினாலும் பொறுமையா இருப்பார். ஏன்னா நம்ம குழந்தைகள் தானே. ஒரு குழந்தை பால் குடிக்கும் போது கடிச்சு விடுத்தோன்னா உடனே கொலை பண்ணி விடுறாளா அம்மா? அவளுக்கு வலிச்சாலும் அடுத்த ஸ்தானத்துல விட்டுக்கிறாள். ஏனால் அதுக்கு ஆசையால கடிச்சிருக்கலாம். அம்மாவுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு நம்மளை தவிர வேற கதி இல்லைன்னு தெரியும். அதுபோல பரமேஸ்வரனுக்கு நம்மளை தவிர இவாளுக்கு வேற கதி இல்லை அப்படின்னு தெரியறதுனால கைவிடவே மாட்டார். நம்மளால அவருக்கு தொந்தரவு அதிகம். நம்ம பூஜைன்னு பண்றோம், பூஜை பண்ணாலும் அவருக்கு உபச்சாரம் எல்லாம் அபச்சாரமா தான் போறது அவருக்கு. இருந்தாலும் நம்ம சகமானாயே, சகிச்சு போறா. நிவ்யாதின ஆவ்யாதினி நாம் பதயே நமஹா. நிவ்யாதின ஆவ்யாதினி நாம். ஆவ்யாதினாம், எங்குமே வியாபிச்சு இருந்து அடிக்கிறவர், சமீபத்தில் இருந்து அடிக்கிறவர். சகமானாய, அடிய தாங்கிறவர். ஒரு நாயனார் இருந்தார், சாக்கிய நாயனார்னு பேர் அவருக்கு. சாக்கியருங்கிற பேரிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாக்கியர்கள்னா மிலேச்சர்கள். அவர்கள் வெளிநாட்டிலே நம்ம நாட்டில் குடியேறினவர்கள். சகாப்தம்னு அவ ஆண்டுதான் நம்ம சகாப்தம்னு சொல்றோம். சதவாகனன், அதாவது சாலிவாகனங்கிற ஒரு ராஜா வேறு தீபத்திலிருந்து நம்முடைய பாரத தேசத்துல குடியேறினான். அப்புறம் இந்தியர்களோடு அவன் கலந்துட்டான். அவன் தர்மங்களை காப்பாற்றினான். மகத தேசத்தை கைப்பற்றி அங்க ராஜாவாக இருந்தான். அதுல வந்தவர்கள் சாக்கியர்கள்னு சொல்லப்படுவா. அதனால புத்தருக்கு கூட சாக்கியர்னு பேர், சாக்கிய முனின்னு பெயர் புத்தருக்கு கூட. ஏன்னா சாக்கிய வம்சத்துலதான் வந்தாருங்கிறதுனால. அவளா ஹிந்துக்கள் இல்லை, ஆனா ஹிந்துக்களா ஆயிட்டா. மிலேச்சர்கள் தான், ஆனா ஹிந்துக்களா ஆயிட்டா. அப்படி இந்த சாக்கியர் அப்படிங்கிறவர் நீச்சர். அவளை இவாள் வர்ணாசிரம தர்மத்துல சேர்த்துக்க மாட்டா, நீச்சர். ஆனா இவருக்கு ஜென்மாந்தர சுகிருதத்தினால, பரமேஸ்வரனுடைய கிருப்பையினால சிவபக்தி வந்துடுத்து. சிவ பூஜை பண்ணணும்னு இவருக்கு ஆசை.
இதுக்கு யார் நமக்கு குரு? நமக்கு யார் சொல்லி கொடுப்பா? நமக்கு சிவ பூஜை பண்ணா தேவையில்லையே. சிவ பூஜை பண்ணாதான் நாம் பரமேஸ்வரனை அடைய முடியும் அப்படின்னு நினைச்சண்டி இப்படி தேடுறார். அவளுடைய சாக்கிய முனிகளிடத்துலதான் அவருக்கு இஷ்டம் இல்லை. என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது நமக்கு குரு பண்ணா தேவலை என்று தேடி 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 அலைஞ்சண்டே வராரா. பிராமணர் சுபாவம் இன்னைக்கு கூட பிராமணர் சுபாவம் நாள் யாருக்காவது ஏதாவது தீட்சை கொடுத்து, ஐயோ இவாளும் வாழ மாட்டா அவளையும் வாழ விட மாட்டான். அதனால இந்து மதம் வர வர மட்டமா போயின்னு இருக்கு. ஏன் அவளை சேர்த்துண்டாதான் என்ன, எல்லாரையும் சேர்த்துண்டா என்ன? அப்புறம் இவா கேப்பா, சேர்த்துண்டாண்டா எதுல சேர்த்துக்கிறது? பிராமணனா சேர்த்துக்கிறதா? அப்புறம் பிராமணன் பொண்ணை கொடுப்பானா? கத்திரியனா சேர்த்துக்கிறதா? கத்திரியன் நம்ம தான் 1000 ஜாதி இருக்கா, எந்த ஜாதியில சேர்ப்பேன்? எந்த ஜாதிக்காரன் அவனுக்கு பொண்ணை கொடுப்பான் அப்படின்னு சமூக வேற்றுமை. ஆலயங்கள்லயோ நீ என்னதான் நெத்திக்கிட்டு நீ இன்னார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் கோவில விட மாட்டாளே வெள்ளைக்காராள். அவளும் நம்மளை விட ஆச்சாரமா இருக்கா, அழகா ஊர்த பண்றம் போட்டுக்கிறா, பரம பாகவதாளா இருக்கா, நம்மளை விட நன்னா இருக்கா. ஆனா கோவில்ல விட மாட்டான். மிளேச்சல் மாதிரி அங்கேன்னு வருவான், அவன் இந்தியன் அப்படின்ட்டா கோவில்ல விட்டு விடுவா, அவனை விட மாட்டான். அவன் பார்த்தா பரம வைஷ்ணவனா இருக்கான். இந்த அவர்களை கோவிலுக்குள்ள விடக்கூடாதோ, கோவில விட மாட்டான். அதுபோல இந்த சாக்கியரை சேர்த்துக்க இஷ்டம் இல்லை. இவருக்கு சிவ பூஜை பண்ணணும்னு ஆசை. ஒரு ஐயர் உட்காந்துக்கார், ஜபம் பண்ணிண்டு கண்ணை மூடிண்டு கையில தீர்த்த பாத்திரம் வச்சு அழகா விபூதி எல்லாம் அட்டன்றுக்கிறார். இவர் நமக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு சுவாமி இப்படி கண்ணை திறந்தா. அவனோட பேசினா ஸ்நானம் பண்ணணுமா, அதனால பேசாமையே பாக்குறா. எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ, சிவ பூஜை பண்ணணும், எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு அழறா. தொந்தரவு பண்ற ஜபம் பண்ற டயத்துல அப்படின்னு இதாண்டா கல்லு எடுத்து அடிச்சார். இத பார்த்தா இதுதான் உபதேசம். நடந்த கதை இது, இதுதான் உபதேசம். போயிட்டான். அப்புறம் எங்க சிவலிங்கத்தை கண்டாலும் கல்லெடுத்து அடிப்பாரு. எங்கெங்கெல்லாம் போறாள் அங்கெல்லாம் அந்த காலத்துல நிறைய தோப்பு துறைகள் எல்லாம் சிவலிங்கம் இருக்கும். இங்கேன்னு பாவா உடனே பார்த்துட்டானா மெனக்கட்டு அந்த வட்டாரத்துல உள்ள கல்லெல்லாம் பொறிக்கணும் வந்து ஒவ்வொரு கல்லாலேயே அடிப்பான். நம சிவாங்கிற பஞ்சாட்சரம் கூட அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ. அடிக்க 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 அவன் 108 அடிக்கிறது, 1008 அடிக்கிறது, அப்படிலாம் கூட சங்கல்பம் வந்துடுத்து. இந்த சிவனை 1008 கல்லால் அடிக்கணும், இந்த சிவனை 108 கல்லால அடிக்கணும். இப்படின்னு அடிச்சுன்னு ஒரு ஊருக்கு வந்தானா. இந்த ஊருக்கு வந்துட்டான், 1008 கல்லால அடிச்சுக்கணும்னு நினைச்சுண்டு ஒவ்வொரு கல்லா அடிக்கிறான் 1007 தான் கிடைச்சது. 1008வது சிவ நிர்மால்யம். அடிச்ச கல்லையே எடுத்து மறுபடியும் அடிக்க கூடாது. விஷ்ணுவுக்குன்னா நிர்மால்ய தோஷம் கிடையாது, போட்ட பூவையே மறுபடியும் எடுத்து போடலாம். சிவனுக்கு எதுவா இருந்தாலும் நிர்மால்ய தோஷம் உண்டு. தேடி 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 பார்த்து விட்டு ஒரு கல்லு 1008வது கல்லு கிடைக்கலன்னு தேடி 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 பார்த்து விட்டு அப்புறம் தோணித்து இது ஒரு கல்லு இருக்க ததா அஸ்மசாரம். இந்த கல்லால அடிப்போன்னு அங்கேன்னு தலைய சொழட்டி அந்த லிங்கத்தை இப்படி அடிச்சானோ இல்லையோ, பரமேஸ்வரன் பிரத்யட்சம் ஆயிட்டார். சந்திர கலாதரனாக சுத்த ஸ்படிக சங்காசனகா நாக யஜ்ஞோபி விதனாகி அவனை மடியில போட்டு தலையை தடவி கொடுக்கிறார். ஏண்டா இப்படி மண்டையை உடைச்சுக்கிற? அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவா, கண்ணை புடிக்கின்றாதான் சிவ பூஜை பண்ணலாம், மண்டையை உடைச்சுட்டாதான் சிவ பூஜை பண்ண. நானும் ஏக பில்வ சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன பண்ணுவா, கண்ணை புடிக்கினாதான் சிவ பூஜை, கண்ணப்ப நாயனாராட்டம். இன்னொருத்தன மண்டையை உடைச்சுட்டாதான் சிவ பூஜைன்னு சொல்லிவிடுவா. அப்புறம் ஒத்தனத்து 2 பேர் கூட என் கோவிலுக்கு வர மாட்டா.